காலை வணக்கங்கள். தேவனுடைய சமூகத்துல மீண்டும் ஒரு புதிய நாளிலே நாம் அவரை ஆராதித்து தொழுது கொள்ள, வசனங்களை வாசித்து புரிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறாங்க. அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு அருமையான பாடல் கூட்டத்தையும் நல்ல ஒரு ஜெபத்தையும் நாம் கடந்து வந்தோம். நிச்சயமாக தேவன் நம்முடைய ஆவியை இந்த நாளிலே உற்சாகப்படுத்தியிருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். தேவனுடைய சமூகத்துல நேற்றைய தினத்துல நாம் கூடி வர முடியவில்லை. அதற்காக நான் வருந்துகிறேன். ஒரு சின்ன கேப் விட்டாவே அடுத்து எல்லாரையும் கூட்டி சேர்ப்பது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஆஸ் அ ப்ரீச்சர் தெரியும். பட் நேற்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஊழிய காரியமாக செல்ல வேண்டியது இருந்தபடினாலே நான் உங்களோடு கூட இருக்க முடியவில்லை. ஆகவே அதற்காக நான் வருந்துகிறேன். இருந்தாலும் நாம் மீண்டுமாக இன்றைக்கு கொஞ்சம் பேர் நாம் கூடியிருக்கிறோம். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி வராதவங்க யூடியூப்ல ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அவர்கள் அதுல கற்றுக்கொள்ளலாம். அநேகர் யூடியூப்ல போறாங்க. ஏன்னா பல ப்ரோக்ராம்ஸ் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் காலை வேளையில நடக்கிறபடினாலே டேட்டா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதில் யூடியூப்ல அவங்க வாட்ச் பண்றதுக்கு ஒரு நாள் அல்லது 2 நாள் கழிச்சு அவங்க அதை வாட்ச் பண்றாங்க. அதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு சிலர் நமது மத்தியில சில பலவீனத்து நிமித்தமாக, குடும்பத்தின் சூழல் நிமித்தமாக வர முடியவில்லை என்று தெரிவித்தார்கள். அவர்களுக்காகவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். ஜஸ்ட் 12 சாப்டர்ஸ் தான் தானியல்ல. 12 சாப்டர்ஸ் தான். இன்னைக்கு நம்ம 12 பேர் தான் இருக்கோம். 12 மொபைல்ஸ், 12 டிவைசஸ் தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஒருவேளை 12 டிசைபிள்ஸா எடுத்துக்கிட்டாலும் சரி, கோத்திர பிதாக்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, 12 into 12 1000, 12 into 12,000, 144,000 பேர் அப்படி எடுத்துட்டாலும் சரி. இந்த இதுல நாமும் ஒரு நபராக இருப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். என்னுடைய இன்டர்நெட் கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்குதுன்னு சொல்லி காட்டுது. வார்த்தைகள் தெளிவா கேக்குதுங்களா? யூஸ்வலா அப்படி இருக்காது எனக்கு. தேங்க்யூ. சரி, இந்த காலை நேரத்துல நாம 11ஆம் அதிகாரத்தை படிக்க போறோம். அந்த 11ஆம் அதிகாரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி 10ஆம் அதிகாரத்தினுடைய பின்னணியை நாம் ஒரு தடவை திரும்ப ரிவைஸ் பண்ணிடலாமே, ரிவ்யூ பண்ணிடலாம். நம்ம 3 விஷயத்த 10ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். என்னென்ன யாராவது சொல்ல முடியுமா? 3 விஷயங்களை பார்த்தோம். என்னென்ன? வெளிப்படுத்தல் 10ல 3 காரியங்கள் பார்த்தோம். தானியேல் 10:1 தரிசனம் கொடுக்கப்பட்ட வருஷம் என்ன? ஓகே, தரிசனம் கொடுக்கப்பட்ட வருஷமும் அதனுடைய முக்கியத்துவமும் அப்படின்னு பார்த்தோம். 2வது தானியேல் செய்த காரியம். தானியேல் என்ன செய்து கொண்டிருந்தார் 10ஆம் அதிகாரத்துல? 3வது ஏன் அந்த காரியத்தை செய்தார்? ஓகே, ஏன் அதை செய்கிறார்? தேவனுடைய மறுமொழி என்ன? How did God respond to it? தானியேல் செய்த அந்த காரியத்திற்காக தேவன் கொடுத்த மறுமொழி என்ன அப்படிங்கறத நம்ம படிச்சோம். சரி, அந்த வருஷம் என்ன வருஷம்? தானியேல்ல 10ஆம் அதிகாரம் அல்லது 10, 11, 12 இந்த தரிசனத்துக்கான வருஷம் எந்த வருஷம் பார்த்தோம்? ஏடியா பிசி 536 படிச்சாங்க. பிசி 536. ஓகே, இந்த வருஷத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா,
நம்ம பார்த்தோம். எருசலேம் கட்டுவதற்கு கட்டளை கொடுக்கப்பட்டு அஸ்திபாரம் இடப்பட்டு அங்கே ஒரு பெரிய தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆலயத்தை கட்ட முடியல. அதற்காக தானியேல் அங்கு துக்கமாக இருக்கிறார், மிகவும் வருத்தப்படுகிறார். அப்போ அவர் அதற்காக ஜெபிக்கிறார். 21 நாள் வரைக்கும் அவர் ஜெபம் செய்கிறார், தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறார், தன்னை வருத்தி ஜெபிக்கிறார். ஓகே, சோ தானியேல் ஏன் ஜெபித்தார் அப்படிங்கிறதுக்கான விடையை நம்ம எங்க பாக்குறோம்? எஸ்ராவுல போய் நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னா சூழ்நிலை, இந்த வருஷத்தை வச்சுதான் நம்ம அதை கணக்கிட முடியும். ஓகே, சோ வருஷம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நம்ம படிச்சோம். ஆகவே அவர் என்ன செய்யறாருன்னா துக்கத்தோட இருக்கிறார். இதுக்கு பரலோகம் கொடுத்த மறுமொழி என்ன அப்படின்னா, உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணிச்சு பரலோகம். ஹெவன் வந்து உடனே ஆள் அனுப்பிச்சு, காபிரியல் உடனே வந்தாரு. ஆனா அங்க தடை இருந்துச்சு. காபிரியலால என்ன செய்யல, தானியேல் கிட்ட வர முடியல 21 நாள் வரைக்கும். அதுக்கான காரணங்களை நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். ஓகே, சரி. அந்த மறுமொழி கொடுக்கிற பொழுது தரிசனம் எதை பற்றினது? எதை பற்றினது? எதை பற்றி தரிசனம் சொன்னாரு? அது முதல் வசனத்திலே இருக்குதுல்ல, முதல் வசனத்திலே இருக்குது. தரிசனம் எதை பற்றியது? நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததா இருக்கு. நீடிய யுத்தத்திற்கு அடுத்தது. ஒரு பெரிய யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டார் காபிரியல். ஏன் அதை சொன்னார் அப்படின்னா, நீ இந்த ஒரு சின்ன தடைக்கு, ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நேர்ந்த தடைக்கு நீ இவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கிறியே, இது வந்து ஏதோ ஒரு 2-3 வருஷத்துக்குரிய விஷயம் அல்ல, இது நீடி யுத்தம். அப்போ தானியேல் 11-12 நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த யுத்தம் எப்படி இருக்க போகுது, இந்த யுத்தத்தினுடைய மைய பொருள் என்ன, யுத்தத்தினுடைய மைய பொருள் என்ன? போன கிளாஸ்ல நான் சொன்னேன். எது மைய பொருளாக வைக்கப்பட்டு அதற்கு விரோதமாக யுத்தங்கள் நடைபெற போகிறது? எதுதான் மையம்? இந்த யுத்தத்திற்கான மையம் எது? இந்த யுத்தத்திற்கான மையம் எது? எருசலேமின் ஆலயம். எருசலேம் தான். சரிங்களா? எருசலேம் தான். சோ இந்த எருசலேம் எப்படியெல்லாம் கிறிஸ்துவின் வருகை வரையிலும் இந்த யுத்தத்துல சம்பந்தப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஓகே, எப்பயுமே சாத்தானுடைய நோக்கம் எல்லாம் நம்ம தானியேல் புஸ்தகம் துவங்கும் போதே நம்ம பார்த்தோம், எருசலேமை தாக்குவதில் துவங்குகிறது. சோ அவனுடைய நோக்கமே எருசலேமை அழிப்பதுதான், அதாவது தேவ ஜனங்களை அழிப்பதுதான். அதை எப்படி கிறிஸ்துவின் வருகை வரையிலும் செயல்படுத்துகிறான், எப்படி எல்லாம் அவன் செய்ய போறான் அப்படிங்கிறதா 11-12. ஓகே, சரி, நம்ம தொடர்ந்து நம்ம இன்றைக்குரிய பகுதிக்கு போலாம். தானியேல் 11 நம்ம இங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலா தானியேல் 11 நான் ஏற்கனவே சொன்னேன், 10, 11, 12 ஒரே அதிகாரம் தான். அதே ஒரு குறிப்பிட்ட வருஷத்துலதான் என்ன பண்றாங்கன்னா 3 அதிகாரமா பிரிக்கிறாங்க. அதுல 11ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் வந்து முதல் பகுதிக்குரியது, தரிசன அந்த அதோட இன்ட்ரோடக்ஷனரி பாட்டுக்குரிய, அதாவது 10வது அதிகாரத்துல அது சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அதனால அது 11ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஓகே, சோ அதை நம்ம படிக்க போறது இல்ல. சோ 2வது வசனத்துல இருந்துதான் நம்முடைய கவனத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், செலுத்த போகிறோம். ஓகே, சரி. இந்த தானியேல் 11ஆம் அதிகாரத்தின் சில குறிப்புகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில குறிப்புகள். ஒன்று, 2 அதிகாரங்கள் பெரிய அதிகாரங்கள். அதுல ஒன்று தானியேல், தானியேல் 11. ஒன்று வந்து 2ஆம் அதிகாரம், அதுலதான் நிறைய வசனங்கள் இருக்கிறது. 2வது பெரிய அதிகாரம் வந்து இந்த தானியேல் 11வது அதிகாரம். ஓகே, 2வது சிறப்பு என்ன அப்படின்னா, தானியேல்லையே கடினமான புத்தகம் அதிகாரம் 11. அது மட்டும் இல்ல, முழு வேதாகமத்திலேயே
மிகவும் கடினமான அதிகாரம் தானியேல் 11. ஸோ ரெடி ஆயிக்கோங்க. ஓகே, ஏன்னா இது நீண்ட யுத்தத்தை குறிச்சது, பல நூற்றாண்டுகளை குறித்த சரித்திரத்தை முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரத்துல. அதனால இது எத்தனை கிளாஸஸ் போகும்னு எனக்கு தெரியாது. நம்ம சீக்கிரமா புரிஞ்சுக்கிறதுல நீங்க சீக்கிரமா ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா சீக்கிரமா முடிச்சிடலாம், அவ்வளவுதான். ஓகே, வேதாகமத்திலேயே ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு கடினமான அதிகாரம்னு இந்த அதிகாரம். ஓகே, சோ 7ஆம் அதிகாரம் தான் நிறைய பேருக்கு கஷ்டமா தெரிஞ்சிருக்கும், அல்லது 8ஆம் அதிகாரம் கஷ்டமா தெரிஞ்சிருக்கும். ஆனா பைபிள் ஆய்வாளர்கள் சொல்றாங்க 11ஆம் அதிகாரம் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான அதிகாரம். அப்படின்னா நம்ம 7ஆம் அதிகாரத்திற்கும் 8ஆம் அதிகாரத்திற்கும் செலுத்தின கவனத்தை காட்டிலும் அதிக கவனம் இதற்கு செலுத்தப்பட வேண்டும். இன்னும் அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த 2300 days ப்ராபஸில 70 weeks ப்ராபஸி தெளிவா கேள்வி நான் கேட்டேன்னா எனக்கு தெரியல. ஈஸியா இருந்துச்சுங்களா புரிஞ்சுக்கிறதுக்கு? ஈஸியா இருந்துச்சா? நான் ஏன் அதை கேட்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு அநேகர் இந்த பகுதியை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதனாலே ப்ராபஸியை தப்பா அவங்க பேச தொடங்கிட்டாங்க. பட் இந்த இடத்துல நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த 2300 ராப்பகல் கஷ்டமே கிடையாது, அல்லது தானியேல் 7 கஷ்டமே இல்லை, 70 வார தீர்க்க தரிசனம் கஷ்டமே இல்லை. கஷ்டமான பகுதிக்கு இப்பதான் வரும், சரிங்களா? சோ இது ரொம்ப கடினமான அதிகாரம் என்று சொல்லப்படுகிறது. 3வது, இதுல அடையாளங்கள் எல்லாம் கிடையாது, நேரடியாக பேசுறார். ராஜா, ராஜகுமாரத்தி, வடதேசம், தென் தேசம், தெற்கு, அதாவது வடக்கு, கிழக்கு, மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக பேசுகிறார், சரிங்களா? நபர்களை வைத்தே பேசுகிறார், அடையாளமா கிடையாது. இப்ப எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தானியேல் 7ல பார்த்தோம்னா மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு 10 கொம்பு ராஜான்னு சொல்லுவாரு. ஆனா இங்க ராஜானே சொல்லிடுறாரு. ராஜானே சொல்லிடுறாரு. நேரடியான மொழியில பேசப்பட்டிருக்கிறது, லிட்டரலாவே பேசுறாரு. 4வது, சில நபர்களை குறித்ததான அடையாளம். சில நபர்களுக்கு சில குணாதிசயங்களை கொடுத்திருப்பாரு, இவங்க இப்படிப்பட்ட குணாதிசயத்துல இருப்பாங்க அப்படின்னு கொடுத்திருப்பாரு. இதுல இது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குதா, சேலஞ்ச் இருக்கதான் செய்யுது. பட் அந்த சேலஞ்சை கடந்து நமக்கு நிறைய கமெண்ட்ரிஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியா படிச்சு புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஓகே, இந்த 4 விஷயங்களை மனதில் வச்சுக்கோங்க. 4 சவால் நமக்கு முன்பாக இருக்கிறது. 1, தானியேல் புஸ்தகத்தினுடைய பெரிய அதிகாரத்தை நாம் படிக்க போகிறோம். 2வது, வேதாகமத்திலேயே கடினமான பகுதியை படிக்க போகிறோம். 3வது, அடையாளங்களாக இல்ல, அது கொஞ்சம் சேலஞ்சு கம்மி தான். ஆனா 4வது சேலஞ்ச் என்ன அப்படின்னா, அந்த சில அடையாளங்கள் யாருக்கு பொருந்தது அப்படின்னு பாக்குறதுல சில சேலஞ்சஸ் இருக்குதான் செய்யுது. ஓகே, அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். 5வதா இன்னொன்னு கூட நம்ம பார்க்கலாம். நீங்க நோட் பண்ணிக்க, நான் சொல்லிட்டேன், பட் நீங்க நோட் பண்ணிக்கலாம். 438 கிமு 438 தான் மல்கியா புஸ்தகம் எழுதப்பட்டு முடிந்தது. 438 கிமு. அதுக்கு பிற்பாடு யோவான் ஸ்நானகன் வருகிற வரைக்கும் எந்த விதமான தீர்க்க தரிசிகளும் இல்லை. எந்த விதமான தீர்க்க தரிசிகளும் இல்லை. சோ அந்த காலத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது சரித்திரமா ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது இங்க. ஆனா எந்த விதமான ப்ராஃபிட்ஸ் அந்த காலத்துல எழும்பவில்லை. ஓகே, ஆனா என்னென்ன சம்பவங்கள் நடைபெறும், என்னென்ன ராஜாக்கள் வருவாங்க, எப்படி நடத்துவாங்க என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த 400 ஆண்டுகளை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் இல்லை, கண்டிப்பா இல்லை. அப்படின்னா அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள, இந்த ப்ராப்பர்ட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க், டைம் ஃப்ரேம்குள்ள நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா, இந்த 400 வருஷத்தை உள்ள பார்க்க முடியாது. ஒரு ப்ராபஸில 400 வருஷம் என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியாது. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதாவது 70 weeks ப்ராபஸிக்கு போனீங்கன்னா
முதல் வாரம், முதல் 7 வாரம். இந்த 7 வாரத்துல என்ன நடக்கும் அப்படின்னா 2 விஷயம் நடக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கட்டளை பிறப்பிக்கப்படும், அப்புறம் எண்டுல பிரதிஷ்டை செய்யப்படும் ஆலயம். 408 அது முடியுது. பட் 408 இருந்து அப்படியே 62 வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் ஆயிருது. எங்க போயிருது அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய ஞானஸ்நானத்துக்கு போயிருது. இடையில என்ன நடந்துச்சு? எந்த சம்பவங்களும் கொடுக்கப்படல, ப்ராபசியா இல்ல. சரிங்களா? ஓகே. ஆனா இங்க டேனியல் 11ல நம்ம பார்க்க முடியும். என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, அந்த காலகட்டங்கள்ல என்ன சம்பவிக்கும் அப்படிங்கிறத இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, ப்ராபசியா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இத நம்ம தான் எடுத்து போய் அங்க அந்த ப்ராப்பர்ட்டிக்கல் டைம் ஃப்ரேம்க்குள்ள நம்ம பொருத்தி பார்க்கிறோம். அங்க கொண்டு போய் நம்ம வைக்கிறோம், அந்த காலகட்டத்தில் இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா இதுல சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ப்ராபசிஸ் 70 வீக்ஸ்ல கிடையாது. சரிங்களா? சோ டேனியல் 11ல இருக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த 400 years சைலண்ட் பீரியட்ல என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் சொல்லி இருக்குது. ஆனா அது ஒரு பகுதியை தான் சொல்லுது. என்ன பகுதி? ராஜாக்கள் தேவனுடைய பிள்ளைகளை எப்படி நடத்தினாங்க என்கிற பகுதியை சொல்லியிருக்கு. ஓகே, அது என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாம் பார்த்தோம். இது 5வதாக நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, சரி. தானியேல் 11க்கும் 7, 8, 9க்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்புமையை பார்க்கலாம். நான் 8க்கு நான் இங்க போட்டுக்கிறேன். பட் 7, 8, 9 இது 3க்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்புமை. சரிங்களா? என்னென்ன? தானியேல் 8 அப்படிங்கிற இடத்துல 7, 8, 9 போட்டுக்கோங்க. சரிங்களா? ஒரு காலம்ல தானியேல் 8 அப்படின்னு நான் போட்டிருக்கிறேன். பட் ஆக்சுவலா தானியேல் 7, 8 and 9. ஓகே, இன்னொரு காலம்ல தானியேல் 11. ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒப்புமை. முதலாவது தானியேல் 9ல மேசியா சங்கரிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா டெத் ஆஃப் மெசாயா, கிரைஸ்டுடைய குரூசிஃபிக்ஷனை குறிச்சு தானியேல் 9ல பாக்குறோம். அதே மாதிரி தானியேல் 11லையும் கிரைஸ்டனுடைய குரூசிஃபிக்ஷனை நம்ம பார்க்க முடியும். The covenant one will be destroyed. Okay, number 2, தானியேல் 8ல ஆசரிப்பு கூடாரம் எப்படி தாக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதே போல தானியேல் 11லையும் ஆசரிப்பு கூடாரம் எப்படி தாக்கப்படுகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். தானியேல் 7ல பரிசுத்தவான்கள் எப்படி உபத்திரவப்பட்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். தானியேல் 11லையும் பரிசுத்தவான்கள் உபத்திரவம் பார்க்க முடியும். அப்ப என்ன புரியுது? 7, 8, 9 கம்ப்ளீட் பிக்சர் தான் தானியேல் 11. ஓகே, சரியா? ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பிக்சர்னு நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனா தானியேல் 7, 8 8, 9 அடையாளங்கள் மூலமா பேசுறாரு. ஆனா சாப்டர் 11 லிட்டரலா பேசுறாரு. இதுதான் வித்தியாசம். ஓகே, ஓகே. இதனுடைய பொருளடக்கம் தானியேல் 11 அவுட்லைன் 11, 2 to 4, 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் மேற்குக்கும் கிழக்குக்குமான யுத்தம். மேற்கு தேசங்களுக்கும் கிழக்கு தேசங்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய யுத்தம். 5வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் இடையேயான யுத்தம். கான்ஃபிளிக்ட் பிட்வீன் நார்த் அண்ட் தி சவுத். 21வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் துண்டரிக்காரனின் அரசியல் செயல்கள். துண்டரிக்காரன்னா யாரு? இது நம்ம அதை படிக்கும்போது படிக்கலாம். ஆனா டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா சன்ஸ் ஆஃப் வயலன்ஸ். ஓகே, துண்டரிக்காரரின் புத்திரர் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. சன்ஸ் ஆஃப் வயலன்ஸ். சோ ஒரு வயலண்டான ஒரு நபருடைய பொலிட்டிக்கல் செயல்பாடுகள். ஓகே, 31ல இருந்து 39 வரைக்கும் அந்த வயலண்டான நபர்களுடைய ஸ்பிரிச்சுவல் செயல்பாடுகள், ஆன்மீக ரிலிஜியஸ் செயல்பாடுகள். இது எங்கேயோ படிச்ச மாதிரியே இருக்குதா? இதே மாதிரி இந்த காட்சியை எங்கேயோ படிச்சிருக்கிறோம். எங்க படிச்சிருக்கிறோம் ஞாபகம் இருக்கா? தானியேல் 8ல நம்ம படிச்சோம்.
ஒரு ராஜ்யத்தினுடைய 2 விதமான செயல்பாடுகள். ஒன்று அரசியல் செயல்பாடு, இன்னொன்று ஆன்மீக செயல்பாடு. 11 40 இருந்து 45 வரைக்கும் முடிவு கால நெருக்கடிகள், the end time crisis. Okay? இந்த 40 இருந்து 45 வரைக்கும் நம்முடைய காலத்தை குறித்து பேச எப்படி பார்க்கலாம். தானியேல் 8 மேற்குக்கும் கிழக்குக்கும் இருக்கக்கூடிய போராட்டங்களை குறித்து அதிகமாக பேசுது. மேற்குக்கும் கிழக்குக்கும் அப்படின்னா மீடோ பெர்சியாவுக்கும் கிரீஸுக்கும் இடையில நடந்த யுத்தங்களை குறித்து 8ஆம் அதிகாரம் அதிகமா பேசுது. அங்க அதிகமா இருக்குது. ஆனா தானியேல் 11ல நார்த்துக்கும் சவுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய யுத்தங்களை குறித்து அதிகமா பேசுது. ஓகே, இதுதான் ரெண்டுக்குரிய வித்தியாசங்கள். ஒப்புமை பார்த்தோம், சிமிலாரிட்டிஸ் பார்த்தோம். இப்போ கான்ட்ராஸ்ட் நம்ம என்ன செய்யணும் பார்த்துட்டோம். ஓகே, இப்ப நம்ம தொடர்ந்து படிக்கலாம். தானியேல் 11 2ஆம் வசனத்துல இருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் யாராவது வாசி. யாராவது வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். அதன் பின்பு 4ஆம் ராஜாவா இருப்பவன் எல்லாரையும் மகா ஐஸ்வர்ய சம்பன்னனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலம் கொண்டு கிரேக்கு ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பி விடுவான். ஆனாலும் பராக்கிரமமான ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். அவன் எழுந்தின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பதுக்கப்படும். ஆனாலும் அது தேவனுடைய சந்ததியாருக்கு அல்ல, அவன் செய்த ஆளுகையின்படியும் அல்ல. அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடையவர்கள் அல்லாத வேறு பெயர்களிடமாய் தாண்டிப்போம். தென்திசை ராஜா பலவானா இருப்பான். ஆனாலும் அவனுடைய பிரபுக்களில் ஒருவர் அவனை பார்க்கிலும் பலவானாகி ஆளுவான். இவனுடைய ஆளுகை பலத்த ஆளுகையா இருக்கும். 2ஆம் அதிகார வசனத்துல இருந்து நம்ம வாசிச்சோம். 5ஆம் அதிகார வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சோம். இப்ப இந்த 2வது வசனத்துல இருக்கக்கூடிய விஷயம் என்ன? நான் உனக்கு ஒரு மெய்யான செய்தியை அறிவிக்கிறேன். பெர்சியாவில் இன்னும் 3 ராஜாக்கள் எழும்புவாங்க. டைரக்டா பேரே சொல்லிட்டாரு. பெர்சியாவில இன்னும் 3 ராஜாக்கள் எழும்புவாங்க. அதன் பின்பு 4ஆம் ராஜாவாய் இருப்பவன் ஐஸ்வர்ய சம்பனாக இருப்பான். அவன் பலம் கொண்டு கிரேக்கு ராஜ்யத்திற்கு விரோதமாக சகலரையும் எழுப்பி விடுவான். பெர்சியாவில வரப்போகிற மொத்தம் எத்தனை ராஜா குறிச்சு பேசுது? பெர்சியாவில எத்தனை ராஜா வருவாங்கன்னு பேசுது? 4 பேர் வருவாங்கன்னு பேசுது. ஓகே, சரி. இந்த சரித்திரத்துல எப்படி நிறைவேறிச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். 4 ராஜாக்கள் வருவாங்க. முதல் ராஜா 530 இருந்து 522 வரைக்கும். இது சொல்லுது இன்னும் வரப்போறாங்க. இப்ப இருக்கிறது ராஜா யாரு? இப்ப நீங்க தான் அந்த டைம் பீரியட சொல்லணும். இப்போ இந்த தரிசனத்தை பார்க்கும்போது ராஜா யாரு? இந்த தரிசனத்தை பார்க்கும்போது ராஜா யாரு? பெர்சியாவினுடைய ராஜா யாரு? கோரேஷ். சோ கோரேஷுக்கு அப்புறம் இன்னும் 4 ராஜாக்கள் வருவாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஓகே, இவங்க யார் யாருன்னு நம்ம பார்க்க போறோம். அடுத்த இந்த ராஜா யார் அப்படின்னா கேம்பிசஸ். சரிங்களா? கேம்பிசஸ் இவன் யார் அப்படின்னா கோரேஷனுடைய பையன். கோரேஷோட பையன். இவனுடைய உண்மையான பெயர் கேம்பிசஸ். இவனுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது. இவனுடைய பெயர் அகாஸ்வேரு. சரிங்களா? அகாஸ்வேரு. இவனை குறித்து பைபிள் பேசுது. எஸ்ரா 4:6 நம்ம பார்க்க முடியும். எஸ்ரா 4:6க்கு போங்க. எஸ்ரா 4:6. அகாஸ்வேரு அரசாளுகிற போது அவனுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே யூதாவின் எருசலேமிலும் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக பிரியாது எழுதினார்கள். இந்த அகாஸ்வேரு
நீங்க எஸ்தர் புஸ்தகத்துல வர அகாஸ்வேர் நினைச்சிடாதீங்க. இது அந்த அகாஸ்வேர் கிடையாது. எஸ்ரா 4ல வரக்கூடிய அகாஸ்வேரு கோரேஷனுடைய பையன். சரிங்களா? இந்த பையனை குறிச்சு நம்ம பாக்குறோம். ஏற்கனவே கோரேஷ் என்ன செஞ்சிருந்தாருன்னா எருசலேமை கட்டுறதுக்கு கட்டளை கொடுத்தார். ஆனா தடைப்பட்டுருச்சு. தடைப்பட்டதுக்கு பிற்பாடு அகாஸ்வேரு வரான். அப்படின்னா கேம்பிசஸ் வரான். இவனுடைய காலத்துல பிராது எழுதுறாங்க. எருசலேமுக்கு விரோதமா பிராது எழுதுறாங்க. பிராதுனா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எருசலேம கட்டாம விடுறதுக்கு. சரிங்களா? இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, இவனுடைய குணம், இவன் இதுல எல்லாம் நாட்டமே செலுத்துறது கிடையாது. இவன் அமைதியா இருந்துட்டு போயிட்டான். அதாவது எருசலேம கட்டலாமா, அனுமதியும் கொடுக்கல. கட்ட வேணாமா, தடையும் செய்யல. ஒண்ணுமே செய்யல. அவன் பாட்டு வந்தான், இருந்தான், போயிட்டான். எத்தனை வருஷம் அப்படின்னா 530 இருந்து 522 வரையிலும் அவன் ஆட்சியில இருந்தான். ஆனா இவனுடைய வேலையை சும்மா சும்மா போய் சண்டைக்கு போறது, எல்லார்ட்டையும் பிரயோஜனமா ஒண்ணு கூட செய்யல. தன்னுடைய காலங்களை எந்த விதமான பிரயோஜனமான செல்வாக்கிற்கும் பயன்படுத்தல. ஆனா சும்மா வீணான யுத்தத்துல அவன் என்ன செய்தான், செயல்பட்டான். இதுதான் முதல் ராஜா. இரண்டாம் ராஜா 522ல எழும்புகிறான். இவன் 7 மாசம்தான் ராஜாவா இருக்கிறான். இவனுடைய பெயர் அர்த்தசஷ்டா. இவனுடைய பெயர் அர்த்தசஷ்டா. ஓகே, இவனை குறிச்சும் வேதாகமம் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. எஸ்ரா 4:7. அர்த்தசஷ்டாவின் நாட்களிலும் பிஸ்லாமும் மித்ரேதாத்தும் தாபேலும் மற்றுமுள்ள அவர்கள் வகையாராவும் பெர்சியா ராஜாவான அர்த்தசஷ்டாவுக்கு ஒரு மனு எழுதினார்கள். அந்த மனு சீரிய எழுத்திலும் சீரிய பாசையிலும் எழுதியிருந்தது. சரி, இப்போ திரும்ப அகாஸ்வேர் காலத்துல ஒரு மனு எழுதுறாங்க. அதுல ஒண்ணுமே செய்யல. அவன் அதை கண்டுக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டு போயிட்டான். ஒண்ணு எருசலேமுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும், இல்லைன்னா எதிர்த்து நின்று இருக்கணும். எதுவுமே செய்யல, அமைதியா போயிட்டான். சோ இப்போ இந்த அர்த்தசஷ்டா அப்படிங்கிற ராஜாவுக்கு எழுதுறாங்க. இவன் 7 மாசம் தான் ஆட்சியில இருந்தான். இவன் யாரு அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, கோரேஷனுடைய பையன் அகாஸ்வேரு. அவன் ஆண்டு முடிச்சுட்டான். அடுத்தது அவனுடைய பையன் ஸ்மர்டிஸ். கோரேஷனுடைய பேரன் ஸ்மர்டிஸ், அதாவது அகாஸ்வேருடைய பையன் ஸ்மர்டிஸ். அவன் தான் ராஜாவா இருக்கணும். ஆனா எகிப்துல வச்சு இந்த அகாஸ்வேரு கொல்லப்பட்டான், செத்துட்டான். அவன் தான் யுத்தத்துக்கு போயிட்டு வரான்ல, அந்த யுத்தத்துல செத்துட்டான். செத்த உடனே இந்த பெர்சியாவினுடைய ராஜாவாக, அதாவது எகிப்தை அவங்க ஆண்டு கொண்டிருந்தாங்க பெர்சியர்கள். சோ எகிப்துல பெர்சியாவின் ராஜாவாக அர்த்தசஷ்டா அப்படிங்கிறவன் அவனாவே ராஜாவா மாறிட்டான். அவன் தான், நான் தான் இவனோட பையன், அகாஸ்வேரோட பையன் சொல்லிட்டு அவன் ராஜ்யத்துல உட்கார்ந்துட்டான். சோ இவனுக்கு பெயர் என்ன அப்படின்னா, சரித்திரத்துல சூடோ ஸ்மர்டிஸ், போலியான ஸ்மர்டிஸ் என்று அழைக்கப்பட்டான். இவன் உண்மையான பையன் கிடையாது. இவனுக்கு அப்புறம் அவன் பையன் வந்திருக்கணும். ஆனா பையன் இல்ல, பையனுக்கு இடத்துலதான் இவன் அர்த்தசஷ்டா வர்றான். சரிங்களா? இவனுடைய நாட்கள்ல திரும்பவும் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பிராது எழுதுறாங்க, கம்ப்ளைண்ட் எழுதுறாங்க. இத மனு எழுதுறாங்க. யார் எழுதுறா அப்படின்னா, எருசலேமியர்கள் எழுதுறாங்க. எதுக்கு? ஆலயத்தை கட்டுவது. 7 மாசம் தான். இதுக்குள்ள அவன் என்ன செய்யறான்னு பாருங்க. 4வது அதிகாரம் எஸ்ராவுல 18ல இருந்து 22 வரையிலும் இருக்கக்கூடிய இந்த அர்த்தசஷ்டா ஒரு ஆணை பிறப்பிக்கிறான், ஒரு கட்டளை போடுறான். என்ன கட்டளை வாசிக்கலாமா? வாசிக்கலாம், வாசிங்க. நீங்கள் அனுப்பின மனு நமது சமூகத்தில் தீர்க்கமாய் வாசிக்கப்பட்டது. நம்முடைய உத்தரவினால் சோதித்து பார்க்கும்போது அந்த பட்டணம் பூர்வ காலம் முதல் ராஜாக்களுக்கு விரோதமாய் எழும்பினது என்றும், அதிலே கலகமும் ராஜ துரோகமும் காணப்பட்டது என்றும், எருசலேமில் வல்லமையுள்ள ராஜாக்கள் இருந்தார்கள் என்றும், அவர்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற சகல தேசங்களையும் ஆண்டு வந்தார்கள் என்றும், பகுதியும் தீர்வையும் ஆயமும் அவர்களுக்கு செலுத்தப்பட்டது என்றும் தெரிய வருகிறது. இப்பொழுதும் நம்மிடத்திலிருந்து மறு உத்தரவு பிறக்கும் வரையும் அந்த மனிதர் அந்த பட்டணத்தை கட்டாமல் நிறுத்தி விடும்படி கட்டளையிடுங்கள். இதிலே நீங்கள் தவறாதபடி எச்சரிக்கையாயிருங்கள்.
ராஜாவுக்கு நஷ்டமும் சேதமும் வர வேண்டியது என்ன என்று எழுதி அனுப்பினார்கள். 7 மாசத்துல பாருங்க, இவன் ஒரு கட்டளை கொடுக்குறான். இவன் என்ன செய்யறான்? அது கோரேஷோட பையன் ஒண்ணுமே செய்யல, பேசாம போயிட்டான். ஆனா இவங்க திரும்ப திரும்ப மனு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. சமாரியர்களும் மனு கொடுக்குறாங்க, அந்த ஆலயத்தை கட்டுறதை நிறுத்துறதுக்கு. ஆலயத்தை கட்டுவதற்கு என்ன பிரச்சனை பாத்தீங்களா? ஆலயம் கட்டினால் தேசம் கட்டப்படும். தேசம் கட்டப்பட்டால் ஆவிக்குரிய நிலை உயரும். சாத்தான் பாருங்க எங்க கொண்டு போய் அவன் விஷயத்தை வைக்கிறான் பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். ஓகே, தெளிவா கவனிங்க. இவன் சட்டம் போடுறான், இனி ஆலயத்தை கட்டாதீங்க, மறு உத்தரவு நான் கொடுக்கிற வரைக்கும் ஆலயம் கட்டக்கூடாது. ஏன்னா இவங்க ராஜ துரோகிகள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய பெயரை கவனிச்ச முடியுதுங்களா? இவங்க ராஜ துரோகிகள். கடைசி காலத்துல அப்படிதான் நமக்கு சொல்ல போறாங்க, துரோகிகள் என்று சொல்ல போறாங்க. ஓகே, சோ அதே நிலைமை தான் இங்கேயும். இந்த செய்தியானது அவர்களுக்கு எட்டினது. ஓகே, ஆகவே ஆலயம் தடை செய்யப்பட்டது. 7 மாதங்களுக்குள்ளாக இந்த போலீஸ் மட்டிஸ், இவன் ஒரு மோசடிக்காரன், உண்மையான ராஜா கிடையாது. ஓகே, இவன் 2வது ராஜா. 3வது ராஜா 522 பாதியில, அந்த 7 மாதங்களுக்கு பிற்பாடு ஒரு ராஜா வருகிறான். இவன் பேர் 2ஆம் தரியு, டாரியஸ் தி 2. ஓகே, 7 மாசம் கழிச்சுதான் கிரீஸ்ல இருக்கக்கூடிய இவங்களுக்கு, இது ஐ மீன் வடபகுதியில இருக்கக்கூடியவங்களுக்கு, அதுக்கப்புறம் அது கிரீஸா மாறிச்சு. பட் பெர்ஷியால இருக்கிறவங்களுக்கு தகவல் போகுது. இப்போ இது நடந்துட்டு இருக்கிறது எகிப்துல நடந்துட்டு இருக்குது. இப்போ பெர்ஷியால இருக்கிறவங்களுக்கு தகவல் போகுது. என்ன தகவல்? கேம்பிசஸ் இறந்துட்டாரு. அது 7 மாசம் எடுத்துச்சு தகவல் போய் சேர்றதுக்கு. அதுக்குள்ள இவங்க ராஜாவாகி ஆளுகையே செய்துட்டான். சோ இப்ப அவங்களுக்கு அங்க தகவல் போகிறது. அதனால இந்த தகவலை அறிந்த தரியு என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, நேரா போய் அந்த அர்தசஷ்டாவை கொலை செய்துட்டு இவன் பெர்ஷிய ராஜ்யத்தை கட்டி கொண்டான். ஓகே, இவன் ஒரு நல்ல ராஜாங்க, இவன் நல்ல ராஜா. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. 24வது வசனம். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைபட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. சரிங்களா? 2வது வருஷம் பெர்சிய ராஜ்யத்தினுடைய அரியணையில தரியு உட்காருகிற 2ஆம் வருஷம் வரைக்கும் ஆலயம் தடைப்பட்டது. அப்படின்னா அதுக்கு முன்னாடி யாரு ஆலயத்தை கட்டுவதற்கு தடை விதித்தா அப்படின்னா அர்தசஷ்டா. இப்ப அந்த அர்தசஷ்டாவை சரித்திரத்துல போய் பாக்குறோம். தரியு அவனை கொண்டுட்டு இவன் பெர்ஷியா ராஜ்யத்தினுடைய அதிபதியாக என்ன செய்கிறான்? தரியு உட்காருகிறான். இது 2ஆம் தரியு. ஃபர்ஸ்ட் தரியுவை நம்ம ஏற்கனவே தானியேல் 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்துட்டோம். இது 2ஆம் தரியு உட்காருகிறான். இந்த தரியு வந்த நேரத்துலதான் ஆலயம் கட்டுவதற்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான். நம்ம ஏற்கனவே நம்ம அதை பார்த்தோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கட்டளை கோரேஷ், 2வது கட்டளை தரியு. ஓகே, இந்த கட்டளை என்ன? எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்கள் செய்யட்டும். யூதருடைய அதிபதியும் யூதரின் மூப்பரும் தேவனுடைய ஆலயத்தின் அதன் ஸ்தானத்திலே கட்ட கடவர்கள். இந்த கட்டளை தரியுவினால 2வது முறையாக கொடுக்கப்படுகிறது. ஆக்சுவலா கோரேஷ் கொடுத்தாரு, அது தடை வந்துருச்சு. 2வது மனு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஆகாஸ்வேரு கண்டுக்கவே இல்லை. அர்தசஷ்டாட்ட மனு கொடுக்குறாங்க, தடை போட்டுட்டான். இப்ப 2வது கட்டளை கட்டுவதற்கு பெர்மிஷன் கொடுக்குறான் இந்த தரியு, நல்ல ராஜா. இவங்க மகிழ்ச்சியோடு திரும்பவும் ஆலயத்தை என்ன செய்யறாங்கன்னா கட்ட துவங்குகிறார்கள். 3 ராஜா பார்த்துட்டோம். 4வது ராஜா ஓகே, இந்த ராஜா யாரு அப்படின்னா இவனுடைய பெயர் அகாஸ்வேரு. தரியுவை தொடர்ந்து வந்த ராஜா அகாஸ்வேரு. இந்த ராஜா தான் எஸ்தர் புஸ்தகத்துல நம்ம பார்க்கக்கூடிய ராஜா. எஸ்தர் காலங்கள்ல ஒரு ராஜா இருக்கிறார்ல, அகாசரஸ், அந்த ராஜா. ஓகே, இந்த காலத்துல ஒரு பிரச்சனை இருந்துச்சு யூதர்களுக்கு. என்ன பிரச்சனை? நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன பிரச்சனை இருந்துச்சு? யாரும் சொல்ல மாட்டீங்களே.
யூதர்களை அழிக்கும்படி ஆமான் திட்டம். ஆமா, யூதர்களை அழிப்பதற்கு ஆமான் திட்டம் போட்டான். யாரை கொண்டு செயல்படுகிறான்? இந்த அகாஸ்வரஸ் மூலமாக அவன் செயல்படுகிறத நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். திரும்ப பாருங்களேன், கவனிக்க முடியுதுங்களா? நான் ஏற்கனவே பார்த்தோம், எருசலேம் தான் மைய பொருள், யுத்தத்திற்கான மைய பொருள் எருசலேம் தான். எருசலேம் அழிப்பதற்கு யாரெல்லாம் எப்படி முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வாங்க. அகாசுவேரு நாட்களில ஒரு பிரச்சனை என்ன செய்கிறது, எழும்புகிறது. இவன் 4வது ராஜா. இவனை குறித்து நம்ம என்ன செய்கிறோம், அறிஞ்சிருக்கிறோம். 5ஆம் ராஜா. என்ன 5ஆம் ராஜா? மொத்தம் 4 ராஜா தானே, இது 5ஆம் ராஜா. 5ஆம் ராஜா யாருன்னு பாருங்க. 5ஆம் ராஜாவை பார்த்துட்டு ஏன் இந்த 5ஆம் ராஜாவை நம்ம பார்க்கிறோங்கிறதுக்கு நம்ம காரணத்தை படிக்கிறோம். 465 இருந்து 465 வரைக்கும் அகாஸ்வரு ராஜாவா இருக்கிறான். இதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தசஷ்டா அப்படின்னு ஒரு ராஜா வரான். ஜெரக்சஸ் சொல்லுவாங்க, ஆர்ச் ஜெரக்சஸ் சொல்லுவாங்க. ஓகே, இவன் 465 இருந்து 423 வரையிலும் ஆட்சியில இருக்கான். ஓகே, இந்த அர்த்தசஷ்டா எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசி. இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பு செராயாவின் குமாரனாகிய எஸ்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா அரசாளுகிற காலத்திலே பாபிலோனிலிருந்து வந்தான். இந்த செராயா அசரியாவின் குமாரன், இவன் இல்கியாவின் குமாரன். சரிங்களா? இப்போ எஸ்ரா எந்த காலகட்டத்துல தான் வந்தார் அப்படின்னா அர்த்தசஷ்டாவுடைய நாட்கள்ல தான் பெர்மிஷன் வாங்கிட்டு நான் ஆலயத்தை கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 12வது வசனத்தை வாசிங்க. ராஜாதி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்து எழுதுகிறது என்னவென்றால், நீங்க பார்க்க முடியும், இந்த அர்த்தசஷ்டா கட்டளை கொடுக்கிறார். இந்த வருஷம் தான் 457, அதான் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது முதல், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டது முதல். அப்படி நம்ம 70 வார தீர்க்கதரிசனத்துல அந்த துவக்கத்தை பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த வருஷம் தான் இந்த வருஷம். அந்த கட்டளை கொடுத்தது யாருன்னா அர்த்தசஷ்டா தான். அர்த்தசஷ்டா கொடுக்கிறார். ஓகே, இது 5வது ராஜா. ஓகே, இப்ப நீங்க கவனிங்க, மொத்தம் 4 ராஜா தானே வரணும். என்ன 5வது ராஜா? ஏன்னா பைபிள் சொல்லுது இன்னும் 3 ராஜாக்கள் வர வேண்டும். 4ஆவதா வருகிறவன் அவன் என்ன செய்வான், அநேகரை இது பண்ணும். 5 ராஜால ஒருத்தன் போலி, பாத்தீங்களா? ஒருத்தன் போலி. சோ அவன் கணக்குல கிடையாது. ஓகே, அவன் கணக்குல கிடையாது. 4 ராஜாக்கள், வேதம் சொல்லி இருக்கிறபடி 4 ராஜாக்கள் எழும்பினார். ஓகே, சரி. ஆனாலும் பராக்கிரமம் உள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். 3வது வசனம், 4வது வசனம். அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். சரி, இந்த ராஜா யார்? நீங்களே சொல்லிடுவீங்களே. பெர்சியாவோட 4 ராஜா வரணும். வந்தாச்சானா வந்தாச்சு. இதுக்கப்புறம் பிரபலமான ஒருவன் எழும்புவான், பராக்கிரமம் உள்ள ஒருத்தன் எழும்புவான். இவன் பிரபலமாய் ஆளுகை செய்வான். இவனுடைய தேசம் உடைந்து வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். நீங்களே ஆன்சர் சொல்லிடுவீங்க. சொல்லுங்க, யார் இது? Alexander the Great. அலெக்சாண்டர். ஓகே, இந்த அலெக்சாண்டர். சோ இவன் எழும்பினானா? இப்போ இருந்துதான் ரொம்ப துல்லியமா சில விஷயங்கள் கவனிக்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பயங்கரமான சில சரித்திர பின்னணிகளை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஓகே, பராக்கிரமம் உள்ள ராஜா இவன் அலெக்சாண்டர். அலெக்சாண்டரை குறிச்சு நான் படிச்சுட்டு இருந்தேன். அலெக்சாண்டர் தேசங்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வரான், வேகமா பிடிச்சிட்டு வரான். அவன் ஆட்சியில வந்தபோது 20 வயசு. அவனுக்கு முதல் வெற்றி 20 வயசுல கிடைச்சிச்சுங்க. யாரெல்லாம் 20 வயசுல இருக்கிறீங்க, ராஜ்யங்களை ஜெயிக்கலாம், ஆண்டவருக்காக ராஜ்யங்களை ஜெயிக்கலாம். அவன் தனக்கான ராஜ்யத்தை ஜெயிச்சுட்டே போனான் 20 வயசுல. எல்லாவற்றையும் அழித்துட்டே வரான்.
எல்லாவற்றையும் பிடிச்சிட்டே வரான். வர்ற வழியில அவன் எருசலேமுக்கு வர்றான். பாலஸ்தீனக்குள்ள நுழைஞ்சிட்டான். எருசலேமுக்கு வர்றான். எருசலேமை பிடிக்கிறதுக்கு வரும்போது அங்க இருந்த ஆசாரியர்கள் அலெக்சாண்டர் வர்றான்னு கேள்விப்பட்ட உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, குரூப் ஆஃப் ஆசாரியர்கள் அவனை எதிர்கொண்டு போறாங்க. கையில புத்தக சுருளோட போறாங்க. அது வேதாகமத்துடைய சுருள். ரொம்ப தூரத்துல சந்திச்சுட்டாங்க. இந்த அலெக்சாண்டர் அவன் குதிரையில வந்துட்டு இருக்கிறான். அந்த ஆசாரியர்களை பார்த்த உடனே டக்குனு குதிரையில இருந்து கீழே குதிச்சு நேரம் அவன் ஓடுறான். அவங்களை எதிர்நோக்கி போறான். நடந்து போறான். ஓடி போறான். ஓடி போய் அவங்க கிட்ட போய் நிக்கிறான். ஏன் இவன் எதுக்கு அவங்க யாருன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு தெரிஞ்சிச்சு. எப்படி தெரிஞ்சு தெரியுமா? அன்னைக்கு முந்தின நாள் இரவு அவன் தூங்கும்போது ஒரு சொப்பனத்துல அங்கி தரித்து, வெள்ளை அங்கி தரித்து கொஞ்சம் பேர் இவனை வந்து சந்திக்க வருவது போல பாக்குறான். அதே காட்சியை நேரடியா பாக்குறான். ஆண்டவர் முன்கூட்டியே அவனுடைய மனதில் ஏதோ ஒண்ணு பேசியிருக்கிறார். தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். உடனடியா அவன் இறங்கி ஓடி போய் அவங்களை சந்திக்கிறான். அவங்க புத்தக சுருளை திறந்து, நீ வருவான்னு எங்களுக்கு தெரியும், உன்னை குறிச்சு பைபிள் சொல்லுது பாரு சொல்லிட்டு தானியேல் 8ஆம் அதிகாரத்தினுடைய அப்படியே அந்த சரித்திரத்தை அவனுக்கு காட்டுறாங்க. அவன் எருசலேம் ஒண்ணும் செய்யல, அப்படி திரும்பி போயிட்டான். ஆனா அவன் வந்து தன்னுடைய பங்கை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத அவன் கேட்டு தெரிந்து கொண்டான். எவ்வளவு சூப்பரா இருந்ததுக்குள்ள அந்த அனுபவம். சோ அந்த ராஜா தான் இந்த ராஜா. இவன் போறான், ஆளுகை செய்கிறான், கிரேக்கு தேசமாக உலகத்தை மாற்றுகிறான், கிரேக்கு ராஜ்யமாக மாற்றுகிறான். ஆனா அவனுடைய தேசம் பகுக்கப்பட்டது. அலெக்சாண்டர் குறிச்சு நம்ம நிறைய படிக்கலாம். பட் அலெக்சாண்டர் குறிச்சு நம்ம படிக்க போகல. இனிமேல் படிக்க போகிறது 4 ராஜ்யங்களை குறிச்சு, இந்த 4 பேரை குறிச்சு தான். அதிகமா நம்ம இந்த 4 பேரை குறிச்சு நம்ம படிக்க போறோம். ஓகே, அதனால நம்ம கவனம் செலுத்திக்கோங்க. நமக்கு தெரிஞ்சிருக்கிற வரை லிசிமாக்கஸ், செலுக்கஸ், டாலமி, கசாண்டர் இவங்களை தெரியும். இவங்க 4 பேர் பிரிஞ்சாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அதுதான் நம்ம படிக்கிறோம். ஓகே, இந்த ராஜ்யம் 4ஆக பிரிக்கப்பட்டது. யார் யாருக்குன்னு சொன்னா லிசிமாக்கஸ், செலுக்கஸ், டாலமி, கசாண்டர். இது கவனிச்சுக்கிட்டே வாங்க. ரொம்ப நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது, லிசிமாக்கஸ் மாசிடோனியாவை அவன் தனக்கு எடுத்துக்கிட்டான். செலுக்கஸ் சிரியாவை எடுத்துக்கிட்டான். டாலமி ஈஜிப்தை எடுத்துக்கிட்டான். கசாண்டர் கிரேக்கத்தை எடுத்துக்கிட்டான். கிரீஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டான். சொல்ல போனா லிசிமாக்கஸ் மாசிடோனியா, செலுக்கஸ் சிரியா. சிரியா என்பது ஈஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கிட்டே வாங்க. ஈஸ்ட். சிரியா என்பது ஈஸ்ட். நம்ம மேப்பை நம்ம திரும்ப நான் காட்டுறேன், காட்டும்போது உங்களுக்கு புரியும். சிரியா வந்து ஈஸ்ட்ல இருக்குது, ஈஜிப்ட் வந்து சவுத்ல இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோ. ஈஜிப்ட் வந்து சவுத்ல இருக்குது, சிரியா ஈஸ்ட்ல இருக்குது. மாசிடோனியா நார்த்ல இருக்குது, கிரீஸ் வெஸ்ட்ல இருக்கு. ஓகே, 4 பகுதியா பிரிச்சுக்கிட்டாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், மாசிடோனியா எங்க இருக்குது? நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்? நார்த்ல இருக்கு. ஓகே, சிரியா எங்க இருக்குது? ஈஸ்ட். கிரீஷியன் எம்பையருடைய ஈஸ்ட்ல தான் சிரியா இருக்குது. சரி, ஈஜிப்ட் எங்க இருக்குது? சவுத். சவுத் ஆஃப் தி கிரீஷியன் எம்பையர். கிரீஸ் எங்க இருக்குது? வெஸ்ட். வெஸ்ட்ல இருக்கு. ஓகே, இந்த திசையை புரிஞ்சுக்கோங்க. இந்த திசை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்ப கவனிங்க. கசாண்டர் எந்த பகுதி? கசாண்டர் எந்த பகுதி? திசையை சொல்ல வேண்டாம், எந்த பகுதி? கிரீஸ். ஓகே, கிரீஸ் வெஸ்டர்ன் சைடு. ஓகே, கசாண்டர் வந்து வெஸ்டர்ன் சைடு இதை வச்சிருக்கான். ஓகே, லிசிமாக்கஸ் எந்த பகுதி? மாசிடோனியா. ஓகே, மாசிடோனியா. இப்ப கவனிங்க, மாசிடோனியா தான் வந்து லிசிமாக்கஸ் இருக்கிறான். இந்த மாசிடோனியன் கிங் என்ன பண்றான்? இப்போ கிரீஸை பிடிக்கிறான். ஓகே, கிரீஸை பிடிக்கிறான். கசாண்டருடைய இடத்தை அவன் சண்டை போட்டு பிடிச்சிடறான். இப்ப எத்தனையா மாறிடுச்சு? 3. 4 இருந்துச்சு, இப்ப 3 மாறிடுச்சு. சரிங்களா? இப்போ லிசிமாக்கஸ் எத்தனை இடத்தை ஆளுகை செய்யறான்? மாசிடோனியாவையும்
கிரீஸையும் ஆளுகை செய்யறான். இப்ப நான் கவனிங்க. செலுக்கஸ் இப்ப என்ன செய்யறான் அப்படின்னா போய் லிசிமாக்கஸ பிடிக்கிறான். இப்ப கவனிங்க. செலுக்கஸ் எந்த பகுதி? சிரியா. சிரியா. சோ சீரியன் கிங் இப்ப என்ன பண்றான்? மாசிடோனியாவையும் கிரீஸையும் பிடிக்கிறான். 4 3 ஆச்சு. இப்ப எத்தனை ஆயிடுச்சு? 2. 2. நல்லா புரியுது. 2. 2 பகுதி. சோ இந்த சிரியா, மாசிடோனியா, கிரீஸ், சிரியா ஈஸ்ட், மாசிடோனியா நார்த், கிரீஸ் வெஸ்ட், இந்த மூன்றும் சீரியன் கிங்டம் என்று அழைக்கப்பட்டது. சீரியன் கிங்டம் என்று அழைக்கப்பட்டது. இப்ப தனித்து விடப்பட்டது ஈஜிப்ட் மட்டும்தான். தட் இஸ் சவுத். ஓகே, இப்ப நீங்களே சொல்லுங்க, செலுக்கஸ் எந்த பகுதியை ஆட்சி செய்யறான்? செலுக்கஸோட கிங்டம் என்ன கிங்டம்? மாசிடோனியா, சிரியா, கிரீஸ். அது என்ன கிங்டம் அழைக்கப்பட்டது? சிரியன். சீரியன் கிங்டம். ஓகே, ஒருத்த மட்டும் விடப்பட்டிருக்கான். அவன் பேர் என்னது? யார் இதுல இல்ல இந்த லிஸ்ட்ல? டாலமி. டாலமி. டாலமி வந்து சவுத். சோ ஹி இஸ் கால்ட் as சதர்ன் கிங். அந்த தென் திசை ராஜான்னு ஒரு வார்த்தை படிச்சோம். 5வது வசனத்துல வாசிங்க பார்க்கலாம். 5வது வசனத்துல என்ன சொல்லுது? தென் திசை ராஜா பலவானா இருப்பான் இருந்தார். பாக்கிறோமா? இந்த தென் திசை ராஜா யாரு அப்படின்னா டாலமி. ஓகே, டாலமி. நீங்க கவனிச்சுட்டே வரணும். ஓகே, இந்த 5வது வசனம் எப்படி நிறைவேறுதுன்னு பாருங்க. எப்படி நிறைவேறுதுன்னு பாருங்க. ஓகே, சோ 4 இப்ப எத்தனையா மாறிடுச்சுங்க? 4 எத்தனையா மாறிடுச்சு? 2. 2ஆ தான் இருக்குது. ஓகே ஓகே, இப்போ 5வது வசனத்துக்கு நம்ம வரோம். தென் திசை ராஜா பலவானா இருப்பான். யார் இந்த தென் திசை ராஜா? டாலமி. டாலமி. டாலமி பலவானா இருப்பான். ஆனாலும் அவனுடைய பிரபுக்களில் ஒருவன் அவனை பார்க்கிலும் பலவானாகி ஆளுவான். யாருடைய பிரபுக்கள்? கண்டுபிடிச்சா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். யாருடைய பிரபுக்கள்? கஷ்டமான பகுதி நான் சொல்லிட்டேன், நீங்க கவனிச்சுக்கிட்டே வரணும். தென் திசை ராஜா பலவானா இருப்பான். ஆனாலும் அவனுடைய பிரபுக்களில் ஒருவன் அவனை பார்க்கிலும் பலவானாகி ஆளுவான். யாருடைய பிரபுக்களை குறித்து பேசுறாரு? சும்மா ஒரு சின்ன ஆய்வுக்கு போங்களேன். இது யாரை குறிச்சுதான் பேசும்? யாருடைய பலவான்? யாருடைய பிரபுக்கள்? டாலமியோட பிரபுக்களா? யார பத்தி பேசுது? கதை புரிஞ்சுக்க முடிச்சுங்களா? யார பத்தி பேசுது? யார பத்தி பேசுது? ஒருத்தவங்க எனக்கு பிரைவேட்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. பப்ளிக்கா யாரும் ஆன்சர் பண்றீங்களா? இது யாரு? அவன் பிரைவேட்டா ஆன்சர் பண்ணது கரெக்ட் தான். கரெக்டான ஆன்சர் தான். யாருடைய பிரபுக்களில் ஒருவன் பிரபலமாவான், பலவானாவான்? விஷயம் 4வது வசனத்துல நம்ம பாக்குறோம். 4வது வசனம் யாரை குறிச்சு பேசுதோ அவன் தான். 4வது வசனம் யாரை குறிச்சு பேசுது? அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல, அவன் செய்த ஆளுகையின்படியும் அல்ல. அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடையவர்கள் அல்லாத வேற ஒருவர்களிடமாய் தாண்டி போகும். அலெக்சாண்டர். அலெக்சாண்டர். இந்த கதையை தான் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 4 பேர். 4 பேர்ல ஸ்ட்ராங்கஸ்ட் யார் தெரியுமா? டாலமி. சதர்ன் கிங்டம் அவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட். ஆனா அவனுடைய பிரபுக்களில் அப்படின்னா அலெக்சாண்டருடைய பிரபுக்களில் ஒருவன் இவனை காட்டிலும் பலவானாய் மாறுவான். அந்த பலவானா மாறுறவன் யாரு அப்படின்னா இப்ப நீங்க நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். யார் அவன்? டாலமி. இல்லையே, டாலமி தான் பலவான். அவனை விட பராக்கிரமசாலி ஒருத்தன் அந்த 4 பேர்ல ஒருத்தன் எழுதுவான். 4 பேர்ல ஒருத்தன் பலவானா இருப்பான். யார் அவன்? செலுக்கஸ். செலுக்கஸ். அது விஷயம். செலுக்கஸ் மாசிடோனியா பிடிச்சிட்டான். செலுக்கஸ் மாசிடோனியா பிடிச்சிட்டான்.
தம்பி செலுக்கஸ் மாசிடோனியாவை பிடிச்சிட்டான். மாசிடோனியாவை கிரீஸையும் பிடிச்சிட்டான். ஆனா யாரை பிடிக்கல? இவனை பிடிக்க முடியல. சோ இவனும் பராக்கிரமசாலி தான். ஆனா இவனோட பராக்கிரமசாலி அவன் 2 தேசத்தை அவன் என்ன பிடிச்சிட்டான். சோ இந்த இடத்துல யாரை பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அலெக்சாண்டருடைய பிரபுக்கள் 2 பகுதியாக பிரிக்கப்படுகிறத நம்ம 5ஆவது வசனத்துல பார்க்க முடியும். இப்ப நம்ம கவனிக்கலாம். 2 பகுதியா பிரிச்சுக்கோங்க. 1 ஈஸ்டர்ன் கிங்டம். யார் அது? ஈஸ்டர்ன் கிங்டம் யாரு? சிரியா, செலுக்கஸ். செலுக்கஸ். சதர்ன் கிங்டம் யாரு? டாலமி. அவ்வளவுதான். வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, சதர்ன் கிங்டம் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டாலமி. சோ இது நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். இப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்கு நம்ம வரோம். இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்கு வரோம். ஓகே, தானியேல் 11:6 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் சில வருஷங்களுக்கு பின்பு ஒருவரோடொருவர் சம்பந்தம் பண்ணும்படிக்கு தென்திசை ராஜாவின் குமாரத்தி வடதிசை ராஜாவினிடத்தில் வருவார். ஆனாலும் அவளுக்கு புயபலம் இராமற் போகும். அவனும் அவனுடைய புயமும் நிலை நிற்பதில்லை. அவளும் அவனை அழைத்து வந்தவர்களும் அவளை பெற்றவளும் அவளை அக்காலங்களில் பலப்படுத்தினவனும் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். ஓகே, சாரி, இந்த டிவைஸ் ப்ராப்ளம் தான். ஓகே, இப்ப நம்ம என்ன பாக்குறோம்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதிக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இந்த கதை எல்லாருமே நமக்கு இப்போ ஓரளவு அந்த காட்சி நமக்கு புரிஞ்சிருச்சு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, இப்ப கவனிங்க. இங்க ஒரு வார்த்தை தென் திசை ராஜா அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. 2வது வடதிசை ராஜா அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ஓகே, இப்ப கவனிங்க. அவர்களில் சில வருஷங்களுக்கு பின்பு ஒருவரோடு ஒருவர் சம்பந்தம் பண்ணும்படிக்கு தென் திசை ராஜாவின் குமாரத்தி வடதிசை ராஜாவினிடத்தில் வருவாள். இப்பதான் 5வது வசனம் சொல்லிச்சு, தென் திசை ராஜாவை பத்தி மட்டும் சொல்லிச்சு. தென் திசை ராஜா பலவானா இருப்பான்னு சொல்லிச்சு. அந்த தென் திசை ராஜா யாரு? டாலமி. வடதிசை ராஜாவை பத்தி 5வது வசனம் சொல்லல. ஆனா 6வது வசனத்துல வடதிசை ராஜாவினிடத்தில் அவங்க சம்பந்தம் பண்றாங்க. சோ டாலமி வடதிசை ராஜாவினிடத்துல சம்பந்தம் பண்றாங்க. இப்போ நீங்க பதில் சொல்லுங்க. நான் பதில் சொல்லிட்டேன். தென் திசை ராஜா டாலமி, வடதிசை ராஜா யாரு? நீங்க ஆன்சர் பண்ணலாம். சும்மா யோசிங்க. உங்களுக்கு வடதிசை ராஜா யாரு? செலுக்கஸ். அவனுடைய கிங்டம் நார்தன் கிங்டம் இல்லையே, அவனுடைய கிங்டம் ஈஸ்டர்ன் கிங்டம்ல.
சிரியன் கிங்டம் அழைக்கப்பட்டுச்சு. அது ஈஸ்டர்ன் கிங்டம்ல. இது எப்படி நார்தர்ன் கிங்டம் அழைக்கப்பட்டுச்சு? இவன் நார்தர்ன் கிங்கா? ஓகே, சரி, இத நம்ம புரிஞ்சுக்கலாம். இவன் செலுக்கஸ் தான் வடதிசை ராஜா. செலுக்கஸ் தான் வடதிசை ராஜா. ஓகே, ஆனா இவன் எப்படி வடதிசை ராஜாவா மாறுறான்னு கவனிங்க. மேப்பை பார்த்துக்கணும். மேப் பாக்குங்க. மேப்ல இங்க ஒரு விஷயத்தை நீங்க பார்க்க முடியுதுங்களா? வடதிசை ராஜா சிரியா, தென் திசை ராஜா எகிப்து. ஓகே, எகிப்து. ஆனா இது பாருங்க, எகிப்து எங்க இருக்குது, சிரியா எங்க இருக்குதுன்னு பாருங்க. அது ஈஸ்டர்ன் சைட்ல இருக்குது. பட் இவன் எப்படி நார்தர்ன் கிங்கா மாறுறான்? ஓகே, நார்தர்ன் கிங்கா இவன் எப்படி மாறுறான்? தெரியாம எடுத்துட்டேன். ஓகே, நார்தர்ன் கிங்கா எப்படி மாறுறான்? ஐயோ, ஓகே பாருங்க. ஓகே, இவன் ஹோல் இதையும் நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் மூன்றுமே செலுக்கஸினுடைய கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கிறது. எகிப்து பாருங்க கீழே இருக்குது. சதர்ன் கிங்டம் டாலமிஸ் அண்ட் நார்தர்ன் கிங்டம் செலுசைஸ். ஓகே, இதுல ரெண்டுக்கு நடுவுல ஒரு இடம் இருக்குது பாருங்க, ஜெருசலம். ஜெருசலம் எங்க இருக்குது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதுங்களா? ஜெருசலம் இங்க இருக்குது. ஓகே, ஜெருசலம். நார்த் சவுத்ன்னு சொல்லிட்டு மேப்பை வச்சு பிரிக்கல பைபிள்ல. காட் இது நார்தர்ன் கிங்டம் சதர்ன் கிங்டம் எதை வச்சு பிரிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஜெருசலேமை மையமா வச்சு பிரிக்கிறார். ஜெருசலேமுக்கு நார்த் சீரியன் கிங்டம். ஓகே, ஜெருசலேமுக்கு சவுத் டாலமி கிங்டம், அதாவது இஜிப்சியன். ஓகே, சோ இப்போ ஜெருசலேமுக்கு நார்த் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது ஃபுல்லாவே சீரியன் கிங்டம் தான். அண்ட் சோ இட் இஸ் கால்ட் ஈஸ்டர்ன் கிங்டமா அது இருந்தாலும் அது நார்தர்ன் கிங்டம் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அதுக்கு கீழே சதர்ன் கிங்டம், அதை புரிஞ்சுக்கிறதுல நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ கவனிங்க. சோ வடதிசை ராஜா யாரு அப்படின்னா செலுகஸ். தென் திசை ராஜா யாரு? டாலமி. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்க ஒரு யுத்தம் தான். 6 யுத்தங்களை குறிச்சு தானியேல் 11 பேசுது. சரிங்க, இப்ப நம்ம 6வது வசனத்துல நம்ம பார்த்தோம். 6வது வசனத்துல பார்த்தோம். இந்த ரெண்டு ராஜாக்கள், வடதிசை ராஜா தென் திசை ராஜா. வடதிசை ராஜா யாரு? செலுக்கஸ். தென் திசை ராஜா யாரு? டாலமி. செலுக்கஸ் அவனுடைய சந்ததி, டாலமி அவனுடைய சந்ததி. ரெண்டு பேருக்கு நடுவுல எருசலேம் மாட்டிட்டு இருக்குது. எருசலேம் தான் சென்ட்ரல் போக்கஸ். ரெண்டு பேரும் இத்தனை ராஜ்யம் இருக்குதுல்ல, 3 ராஜ்யம் அவன்கிட்ட இருக்குது இல்ல, திருப்தி அடையல. எருசலேமை கைப்பற்றுறதுலாம் நார்தர்ன் கிங்டம் திருப்தியா இருந்துச்சு. அதே போல சதர்ன் கிங்டம்க்கும் எருசலேமை பிடிப்பதுதான் திருப்தியா இருந்துச்சு. ஓகே, சோ எருசலேமை கைப்பற்றுவதுதான் 2 ராஜாக்களுடைய நோக்கமாக இருந்து வந்தது. உதாரணமா பாபிலோன், மீடோ பெர்ஷியா யாரதான் பிடிச்சாங்க? எருசலேமை தான் பிடிச்சாங்க. எருசலேமை அழிப்பதுதான் அந்த 2 ராஜ்யங்களின் நோக்கமாக இருந்துச்சு. இப்போ கிரீஸ் வந்துருக்கு. ரெண்டுமே கிரீஷியன் எம்பையர் தான். பட் ரெண்டு பேருமே யாரதான் மையமா டார்கெட் பண்றாங்க அப்படின்னா ஜெருசலேமை மையமா டார்கெட் பண்றாங்க. ஓகே, ஆனா எந்த பக்கம் பார்த்தாலும் சரி ஆண்டவர் ஒரு ஜாதிகள் மத்தியில இவங்களை கொண்டு போறாருன்னு ராகாபை போல, ரூத்தை போல, நேபுகாத் நேச்சரை போல, கோரேஷை போல ரட்சிக்க விரும்புகிறார். நீங்களும் 2 பக்கம் அடி வாங்குறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் யாரையோ ஒருவங்களை ரட்சிக்க போகிறார். ராகாபா இருக்கலாம், ரூத்தா இருக்கலாம், நேபுகாத் நேச்சரா இருக்கலாம், கோரேஷா இருக்கலாம், யாரு நமக்கு தெரியாது. ஆனால் 2 பக்கமும் அடி வாங்குறோமா? யாரையோ ஆண்டவர் நம்மை கொண்டு ரட்சிக்க விரும்புகிறார். எருசலேம் அப்படிதான் அடி வாங்கிச்சு. ஓகே, பாபிலோனும் மேதே பெர்ஷியாவும் அழிக்க பார்த்தது. இப்பொழுது கிரேக்கம்
எருசலேமை அழிக்க பார்த்தது. கிரேக்கம் ரெண்டா நிக்குது, நார்த் சவுத் நிக்குது. ரெண்டும் சேர்ந்து எருசலேமை சின்ன பின்னமா ஆக்குறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. ஓகே, இந்த டைம் பீரியட் தான். இந்த டைம் பீரியட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, கிரீஷியன் எம்பையர் வந்ததுக்கு அப்புறம் அநேகர் யூதர்கள் வந்து கிரீஸ்ல போய் குடியேறினாங்க. கொஞ்சம் பேர் எகிப்துல போய் குடியேறினாங்க. ரெண்டு பக்கமும் கிரீஸ் தான் இருக்கு, நார்த் சவுத் ரெண்டுமே கிரீஸ் தான். கிரீஸ் எதுக்கு பேர் போனது அப்படின்னா எஜுகேஷனுக்கு பேர் போனது. இன்னைக்கும் எஜுகேஷன் வந்து கிரீஷியன் எஜுகேஷன் தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஓகே, சோ அதனுடைய கல்வி முறையை எல்லாருக்குமே கொடுத்துச்சு. சோ இவங்க அதுல மதிமயங்கி நிறைய பேர் எகிப்துக்கு போயிட்டாங்க. ஆண்டு சொன்ன நீ எகிப்துக்கு போய் குடி அமரவே கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா எகிப்துக்கு போனாங்க. ஏன்னா அவனுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்காக போனாங்க. ஆசாரியர்கள் போனாங்க, வேதபாரகர் போனாங்க, சதுசேயர்கள் போனாங்க. இவங்க எல்லாருமே, அதாவது கிரைஸ்ட் வரும்போது 4 குரூப் இருந்துச்சு. அதுல ஜீலட்ஸ், எசன்ஸ், பாரிசிஸ் அண்ட் சாடிசிஸ், 4 குரூப் ஃபார்ம் ஆனதுக்கு காரணமே யாருன்னா இந்த கிரீஸ் தான். ஓகே, கிரீஸ் அப்புறமா ரோம் ரெண்டுமே காரணமா அமைஞ்சு. சதுசேயர்கள் உருவானதுக்கு காரணம் கிரீஸ். ஓகே, சதுசேயர்கள் உருவானதுக்கு காரணமே இந்த கிரீஷியன் எஜுகேஷன் தான். இந்த எஜுகேஷனை விரும்பி என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் எகிப்துக்கு போனாங்க, அங்க குடியேறினாங்க. ஆண்டவர் வந்து பார்த்தாரு, தீர்க்க தரிசன பள்ளிகள் எல்லாம் எருசலேம்ல மூடப்பட்டது. தீர்க்க தரிசன பள்ளிகளே கிடையாது அந்த 400 வருஷம். ஆண்டவர் ஏன் தீர்க்க தரிசனத்தை கொண்டு வர முடியல அப்படின்னா தீர்க்க தரிசன பள்ளிக்கூடமே இல்ல. ஸ்பைசர் மெமோரியல் காலேஜ் ஏன் துவங்கப்பட்டது தெரியுமா? பாஸ்டல் கோர்ஸ்க்காக துவங்கப்பட்டது. இன்னைக்கு ஏன் மூடப்பட்டது? மற்ற எல்லா சப்ஜெக்ட் இருக்குதுங்க, எல்லா சப்ஜெக்ட் இருக்குது. பாஸ்டர்ஸ்க்கும் படிக்க போறவங்க இருக்கிறாங்க, படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா முன்னாடி இருந்த நோக்கம் இப்ப இருக்குதா? காணாம போச்சு. மற்ற எல்லாம் அஃபிலியேட்டட். பாஸ்டல் கோர்ஸ்க்கு என்னங்க அஃபிலியேஷன் இருக்குது? கொஞ்சம் அப்படி புரிஞ்சுக்க முடியுதுங்களா? நீங்க பாஸ்டர் படிக்கிறதுக்கு ஆள் இல்லையோ? தமிழ்நாட்டுல இருந்து அப்படியே கொத்தா போவாங்க பாஸ்டர்ஸ் படிக்கிறது. இன்னைக்கு தேட வேண்டியதா இருக்கு. எந்த எஜுகேஷன் இன்னைக்கு முன்னோக்கி வந்துட்டு இருக்கு யோசிச்சு பார்க்க முடியுதுங்களா? வாலிப பிள்ளைங்களுக்கு நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, அன்னைக்கு ஏன் காட் வந்து ஒரு ப்ராஃபிட்டை எழுப்ப முடியலன்னு அவங்க அந்த காலத்துல அதை இழந்துட்டாங்க. அது இன்ட்ரெஸ்ட் போச்சு அவங்களுக்கு. உலக கல்வி மேலேயே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம அப்படிதான் உலக கல்வி மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறோமா? ஆமா, மச் இன்ட்ரெஸ்டட். ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்ப முடியல. வேத பாரகனும் அதை தான் போய் படிக்கிறான். அவன் லாஜிக்கா யோசிக்க ஆரம்பிக்கிறான். பிப்ளிக்கல அவன் யோசிக்கவே முடியல. அதனால இயேசு கிறிஸ்து வரும்போது யூதருக்கு ராஜா பெத்லகேம்ல பிறந்திருப்பான்னு தெரியுது. அந்த டைம் பீரியடும் 9th சாப்டர்ல இருக்குது. ஆனாலும் அவனால கண்டுபிடிக்க முடியல. சிம்பிள் ரீசன் இந்த கிரீஸ் தான், கிரீஸோட எஜுகேஷன் தான். அப்படிதான் நம்மளும் ஆயிருவோமோ? கிரைஸ்ட் வரும்போது நம்மளால கண்டுபிடிக்க முடியாதோ? எதுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் நம்ம எங்க கொடுத்துட்டு இருக்கிறோம் யோசிச்சு பார்க்க முடியுதுங்களா? நம்முடைய சர்ச் அதனுடைய நோக்கத்தை மறந்துருச்சா? எனக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சுங்க, காலேஜ் கம்ப்ளீட்டா பிப்ளிக்கல் காலேஜ், பாஸ்டல் ஸ்டடீஸ் மட்டும்தான், கோர்சஸ் மட்டும்தான். அப்படின்ற ஒரு காலேஜ் எங்க ஏதோ ஒரு இடத்துல நம்ம வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறோமோ, நம்ம வேணுனே செய்யல வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோமோ அப்படின்னு தோணுச்சு. சோ நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்றேன்னா, நீங்க எத்தனை பேர் இதனுடைய அந்த விஷயத்தை நீங்க உணர்றீங்கன்னு பார்க்க. எத்தனை பேர் நீங்க ஊழியக்காரரா மாறணும்னு விரும்புறீங்க? ஆண்டவருக்கு ஆட்கள் இல்ல, எல்லாம் எகிப்துல போய் குடியமர்ந்துட்டு இருக்கோம். எகிப்துக்கு போயிட்டு அந்த நிலைமைதான் இந்த நிலைமை. அதனால ஆண்டவர் அங்க வந்து ஒண்ணுமே செய்ய முடியல. அதனாலதான் அந்த 400 years of silence. ஓகே,
இந்த டாலமி ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் செஞ்சிருக்கிறார் எகிப்துல. ஓகே, ஒரு நல்ல ஒரு லைப்ரரி ஒண்ணு ஆரம்பிச்சிருந்தார். ஓகே, அலெக்சாண்ட்ரியாவில் லைப்ரரி. இந்த காலகட்டங்கள்ல தான் பைபிள் வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் இன்டு கிரீக். அது வந்து செப்சுவாஜென்ட் வெர்ஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் த ஹீப்ரூ வெர்ஷன் இன்டு கிரீக். வேற மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு பகுதி வேதாகமம் அப்படின்னா கிரீக்க மொழியில தான் மொழிபெயர்க்கப்பட்டது. அதான் முதல் மொழிபெயர்ப்பு. வேதாகமத்தை முதலாக மொழிபெயர்த்தாங்க. அந்த கிரீக் பைபிள்ல தான் கிரைஸ்ட் டைம்ல எல்லாம் சீஷர்கள் படிச்சிருந்தாங்க, இவங்களும் படிச்சிருந்தாங்க. பாரிசிஸ், சாடசிஸ், வேதபாரகர், ஸ்கிரைப்ஸ் எல்லாருமே அந்த பைபிள் தான் படிச்சிருந்தாங்க. ஸோ தே ஆர் வெல் வெர்ஸ்ட் இன் செப்சுவன்ட் வெர்ஷன். ஸோ கிரீஸ் வெர்ஷன்ல தான் அவங்க வெல் வெர்ஸ்டா இருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த டைம் பீரியட். ஸோ இப்பதான் நம்ம அந்த 6வது அதிகாரத்துக்கு நம்ம முடிக்க போறோம். 6வது வசனத்தோட நம்ம முடிக்க போறோம் இன்னைக்கு. ஓகே, டைம் பீரியட் நீங்க புரிஞ்சுக்க முடியுங்களா, என்ன டைம் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ நீங்க கேட்டாலும் சொல்லிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ தென் திசை ராஜா யாரு? டாலமி. வடதிசை ராஜா யாரு? செலுக்கஸ். செலுக்கஸனுடைய பின்னடியார், இங்க டாலமியோட பின்னடியார். ஓகே, இப்ப என்ன நடக்குது அப்படின்னா 6வது வசனத்துல, தென் திசை ராஜாவின் குமாரத்தி வடதிசை ராஜாவினிடத்தில் வருவாள். ஓகே, வடதிசை ராஜா யாரு? செலுக்கஸ். தென் திசை ராஜா யாரு? டாலமி. இந்த டாலமியினுடைய குமாரத்தி வடதிசை ராஜாவினிடத்தில் வருவாள். இது நடந்துச்சா? இதுக்கு வந்து this is second Syrian war. Okay, this is second Syrian war. First Syrian war தான் நம்ம பார்த்தோம், தனித்தனியா நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப 2வது சீரியன் வார் யார் யாருக்குனாக்க நார்தர்ன் கிங்டம் அண்ட் சதர்ன் கிங்டம். சோ 2 பேருக்கும் யுத்தம் நடந்துட்டு இருக்குது. யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒப்பந்தத்துக்குள்ள வர்றாங்க. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, டாலமி சொல்றாரு, அவன்கிட்ட தான் ஒரு குமாரத்தி இருக்குது, எப்பா நம்ம ஏன் சண்டை போடணும், நம்ம சம்மந்தி ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கவனிச்சுட்டே வாங்க. தென் திசை ராஜா, தென் திசையில எகிப்துல யார் ராஜா அப்படின்னா டாலமி பிலடெல்பஸ். அவன் தான் ராஜா, அவன் தான் ஈஜிப்ட்ல ராஜா. வடதிசை ராஜாவில் வடதிசையில யார் ராஜா அப்படின்னு பார்த்தா ஆன்டியோகஸ் தியாஸ். அவன் வடதிசையில ராஜாவா இருக்கான். இவன் ஆன்டியோகஸ் வந்து செலுக்கஸினுடைய வம்சாவளி, பிலடெல்பஸ் வந்து டாலமியோட வம்சாவளி. ஓகே, சோ இப்ப 2 பேருக்கு இடையில யுத்தம் நடந்துட்டு இருக்கிறதுனால ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, என்னுடைய குமாரத்தி, அவருடைய பெயர் பர்னிஸ். தென் திசை ராஜாவுடைய குமாரத்தி பெயர் பர்னிஸ். ஆன்டியோகஸ்க்கு கொடுக்குறாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும். சரி, ஆன்டியோகஸ் ஏற்கனவே திருமணம் பண்ணினவனா அப்படின்னா, ஆமா கல்யாணம் பண்ணவன். அவனுடைய மனைவி பெயர் லவோடிசி. ஓகே, அவளுக்கு ஒரு குமாரன் இருந்தான் பர்னிஸ. இப்போ இவன் என்ன செய்யறான், கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆன்டியோகஸ் கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணும்போது எப்படி பண்றான், லவோதிசி துரத்தி விட்டுட்டு பண்றான். சரிங்களா? சோ இந்த வருஷம் கிமு 249, 2 பேருக்கு கல்யாணம் நடக்குது. ஓகே, ஆனாலும் தென்திசை ராஜகுமாரத்தி வடதிசை ராஜாவுக்கு திருமணம் பண்ணியிருந்தாலும் அவளுடைய புயபலம் இராமற் போகும். அவள் அங்க நிலைக்க முடியாது. பர்னிஸ் போய் வடதிசையில நிலைக்க முடியாது. ஏன் நிலைக்க முடியாது அப்படின்னா, 2 வருஷத்துக்குள்ள, திருமணமாகி 2 வருஷத்துக்குள்ள டாலமி பிலடெல்பஸ் இறந்துட்டான். அவங்க அப்பா இறந்துட்டாரு. எங்க அப்பா இறந்த உடனே இவன் ஒரு விஷயத்த செய்யறான். ஆன்டியோகஸ் இவளை துரத்தி விட்டுட்டான், பர்னிஸ் துரத்தி விட்டுட்டு லவோதிசியை சேர்த்துக்கிட்டான். இதுக்கிடையில பர்னிஸ்க்கு ஒரு குழந்தை, ஆம்பளை பையன். இப்போ வடதிசை ராஜாவுக்கு 2 மனைவி, 2 குமாரன், 2 பேர் ராஜ்யத்திற்கு தகுதியானவர்கள் இருக்கிறாங்க. லவோதிசியினுடைய மகன் ஒருத்தர் இருக்கிறான், பர்னிஸினுடைய பையன் இருக்கான், அவன் சின்ன பையன், குழந்தை. இதுதான் சூழ்நிலை வடதிசை ராஜா.
அவனும் அவனுடைய புயமும் நிலை நிற்பதில்லை. யாருன்னா இந்த வடதிசை ராஜாவும் நிலை நிற்பதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தென் திசை ராஜா குமாரத்தி அவன் அங்க நிக்க முடியல, வந்துட்டான். இப்போ வடதிசை ராஜாவால நிக்க முடிஞ்சான்னு நிக்க முடியல. ஏன் அப்படின்னா லவோதிசி வந்தா பாத்தீங்களா, லவோதிசி பார்த்தா ஏற்கனவே அவன் நம்மளை தோர்த்திட்டு அவளை சேர்த்துட்டான். இப்போ அவளை தோர்த்திட்டு நம்மளை சேர்த்துட்டான். இப்படியே போனானா சரியில்லையே, பேசாம இவனை கொன்னுட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லவோதிசி விஷம் வச்சு அவனே கொன்னுறான். யார கொல்றா? ஆன்டியஸ கொன்னுட்டான். சரி, ரெண்டு பேருக்கு கூடிய அன்பை கொஞ்சம் நான் விவரிச்சிருவேன். லவோதிசிக்கும் ஆன்டியாகஸுக்கும் இருந்த அன்பு. இந்த லவோதிசிக்காக ஆன்டியாகஸ் ஒரு பட்டணத்தையே கட்டினான். பட்டணம் பேர் தான் லவோதிசியா. லவோடேஷியா அப்படிங்கிற பட்டணமே எப்படி தாஜ்மஹால் வந்து மும்தாஜுக்காக ஷாஜகான் கட்டினானோ அது மாதிரி அன்பு பாருங்க, தவறான அன்பு தான் அது. மும்தாஜ் வந்து ஷாஜகானுடைய லீகல் வைஃப் கிடையாது, அவளுக்காக தாஜ்மஹாலை கட்டினான். இங்க கவனிங்க, லவோதிசி தான் இல்லீகல் வைஃப். அவளுக்காக இவன் ஒரு பட்டணத்தை அவளுடைய நினைவாக. அந்த ராஜஸ்திரி தான் ஆன்டியாகஸ கொலை பண்றாங்க, விஷம் வச்சு கொண்டுட்டாங்க. பிரச்சனை நீதானடா அப்படின்னு கொலை பண்றாங்க. இவனுடைய புய பலமும் நிலை நிற்பதில்லை, அவன் செத்துட்டான். அவளும் அவளை அழைத்து வந்தவர்களும் அவளை பெற்றவனும் அவளை அக்காலங்களிலே பலப்படுத்தினவனும் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். பெற்றவன் செத்துட்டான், பெர்னிஸ்டைய அப்பாவும் இறந்துட்டான். அழைத்து வந்தவன் இவன் வடதிசை தென் திசை ராஜா தாலமி, வடதிசை ராஜா செலுக்கஸ் அதாவது ஆன்டியாகஸ் அவனும் செத்துட்டான். சோ இவளுக்கு யாருமே உதவி இல்லை பெர்னிஸ்க்கு. இப்போ லவோதிசி ஒரு விஷயத்தை செய்யறாங்க, கோபம் அடங்கல. கணவனை கொன்னுட்டு எப்படி இருந்தாலும் அவன் வாரிசு இருக்குதே, பின்னால வாரிசு வந்து ராஜ்யத்தை பிடிக்குமே சொல்லிட்டு அந்த குழந்தையும் அந்த தாயையும் கொலை பண்றான் லவோதிசி. இதுதான் 6ஆம் வசனம் வரையிலும் இருக்கக்கூடிய சம்பவம். சரிங்களா? எப்படியெல்லாம் ராஜ தந்திரங்கள் செய்யப்பட்டிருக்கிறது அத கூட அங்க பைபிள் சொல்லி இருக்குதுங்க. அழகா சொல்றாருல ஆண்டவர் துல்லியமா, இதுக்கப்புறம் இந்த ராஜா இவன் எப்படி இருப்பான், இவன் என்ன காரியங்கள்ல ஒப்பந்தம் பண்ணுவான், இதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆகவே தேவன் நம்முடைய தீர்க்க தரிசன பகுதிகளை நமக்கு ஏன் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நாம் வேதாகமத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் ஆழமாக நேசிப்பதற்காக ஆண்டவர் இதை கொடுத்திருக்கிறார். ஓகே, சோ இன்னைக்கு 6வது வசனம் வரைக்கும் போதும். நாளைக்கு மற்ற பகுதிக்குள்ள நம்ம கடந்து போகலாம். ஓகே, இதன் விளைவாகத்தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அடுத்து 7, 8, 9 வசனங்கள் வரப்போகிறது. இந்த சரித்திர பின்னாடியை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்ட ஆன்சர் பண்ணிடுவீங்களா? பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த கதை தானே படிக்கிறோம், கதை, ஹிஸ்டாரிக்கல் கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த கதை என்ன செய்யும், தொடரும். அடுத்து எப்படியெல்லாம் சூழ்ச்சிகள் நடைபெற போகிறது, வேதம் அதை எப்படியெல்லாம் முன்னுரைத்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம். ஆகவே இந்த காலங்களில நாமும் நம்முடைய காலத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை படிக்க போகிறோம். அதுல நாம் எப்படி வஞ்சகத்தில் சிக்காமல் இருப்பது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஆகவே மனதில் வைத்து நாம் கடந்து வருவோம். இதுல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சமாதானத்தை, இந்த நாளின் சமாதானத்தை நான் கூறிக்கொள்கிறேன். ஆகவே இந்த நேரத்துல நாளைய தினத்துல நாம் கூடி வருகிற பொழுது மற்ற பகுதிகளை நாம் படிக்கும்படியாக இருக்கிறோம். அந்த பகுதிகளை நாம் படிக்கத்தக்கதாக வருகிற பொழுது ஆடம் வந்து சாங்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஆடம் சாங்ஸ் எடுத்துக்கோங்க. வசந்தா வந்து ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணிருங்க. வசந்தா ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணிருங்க. ஈனாக் வந்து வெல்கம் பண்ணிருங்க. பண்ணிருங்க. ஈனாக், if you will be available tomorrow. Okay, shall we pray? ஜெபம் பண்ணலாமா?
எங்களை நேசிக்கிற எங்கள் மகத்துவம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி. நாங்கள் சரித்திரம் முன்னறிவிக்கப்பட்டதை நாங்கள் படித்தோம். துல்லியமாக தேவன் எப்படியெல்லாம் ராஜ்யங்களை குறித்து அதனுடைய அசைவுகளை குறித்து கற்றுக் கொடுத்திருக்கிறேன், முன்னறிவித்திருக்கிறேன் என்று நாங்கள் பார்த்தோம். நீர் எல்லாம் அறிந்தவர். எங்களுடைய காலம் வரையிலுமான காரியங்கள் நீர் முன்னறிவித்து கொடுத்திருக்கிறேன். நாங்கள் அதை புரிந்து தேவனுடைய கரத்தில் எல்லாம் இருக்கிறது என்பதையும், எங்களை சுற்றிலும் நடக்கிற ராஜதந்திரங்கள், ராஜ துரோகங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்து கவனமாக இருக்கவும் கர்த்தருடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். பெரிய சூழ்ச்சிகள் எருசலேமை சுற்றிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய காலத்திலும் அது நிறைவேறுகிறது. அதில் நாங்கள் கவனமாக இருக்கவும் கர்த்தர் உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அனுப்பும். இன்னைக்குரிய ஆசீர்வாதங்களை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.